சரி எடுத்துக்கோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் துர்கா டெய்லி டைரிஸ். என்னோடய லாஸ்ட் வீடியோவுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதை இன்னும் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வாங்க. இன்றைக்கி வீடியோ என்னென்னா, எங்கள் வீட்டில் தமிழ் புத்தாண்டும் விஷு செலிப்ரேஷனும் எப்படி பண்ணோம் என்ன பார்க்க போகிறோம். என்ன சர்ப்ரைஸ் இருக்குது தெரியுமா? கிருஷ்ணசாமி இருக்காங்க, பார்ப்போம். இந்த தடவை நான் வந்து விஷு கனி செட்டப் பண்ணியே ஆகணும்னு நினச்சேன். ஏன்னா அகரனுக்கு வந்து இந்த செலிப்ரேஷனை வந்து ஒரு மெமரியாக க்ரியேட் பண்ணணும். ஓகே, விஷுனா இந்த மாதிரி தான் நம்ம வீட்டில் பண்ணுவாங்க, நார்மலாக சாமி கும்பிட்றது இல்லாமல் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒன்று பண்ணுவாங்க அப்படின்னு அவனுக்கு ஒரு நல்ல மெமரி க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே சித்திரை ஒன்றுனா நாங்கள் அதை விஷுன்னு சொல்லுவோம். எங்களுக்கு ஒரு செட் ஆஃப் மெமரிஸ் இருக்குது. கேரளாவிலேருந்து ஒரு ஸ்டோர் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன். ஸோ இதை தான் நான் இப்போ அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போமா. அண்ட் இந்த தமிழ் புத்தாண்டு விஷுவுக்கு வந்துட்டு நாங்கள் வந்து எங்கள் ஊரில் வந்துட்டு ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே சாமிக்கு வச்சு காலையில் அதில் தான் கண் முழிச்சு பார்ப்பாங்க. எல்லாமே பன்மடங்கு பெருகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதில் வந்து எல்லாமே அடங்கும். அதில் வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், காசு, ட்ரெஸ்ஸு, கோல்டு, சில்வர், நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே வச்சுக்குவோம். அண்ட் நம்ம ஃபேஸ் பார்த்து, அதில் நம்ம கண்ணாடியில் நம்ம ஃபேஸ் பார்த்து தான் எந்திரிக்கணும். அந்த மாதிரி நிறையா இருக்கும். அண்ட் ஒவ்வொரு ஊர்லேயுமே ஒவ்வொரு கஸ்டம்ஸ் இருக்கும். என்னோடய அத்தை சொல்லுவாங்க, அவங்க வந்து அந்த மாங்காய் பச்சடி சம்திங் வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் ஊரில் என்ன ஸ்பெஷல்னா இன்றைக்கி பண்ணுவீங்கிறது என் கூட கமெண்ட்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். அண்ட் என்னோடய ஹோம் டவுன் பார்த்திங்கன்னா நாகர்கோவில். உங்களோட ஹோம் டவுன் என்னன்னு கூட என் கூட கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுவேன். ஸோ விஷு செட்டப்பில் இந்த எல்லோ ஃப்ளவர் இதை வந்து கனி கொன்னை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூ வந்து ரொம்ப ஸ்பெஷல். சென்னையிலலாம் இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் என் தம்பி எங்கேருந்தோ போய் பறிச்சுட்டு ஒரிஜினல் ஃப்ளவர்ஸே எடுத்துகிட்டு வந்துட்டான். பட் நான் இருக்கணும்னு சொல்லிவிட்டு நான் ஆன்லைன்லேயே வாங்கிக்கிட்டேன். சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சித்திரை மாதம் தான் இந்த பூ பூக்குமே. அதை வந்து கரெக்டாக விஷு அன்னைக்கு அதை வந்து அப்பா கோவிலில் போய் பறிச்சுட்டு வந்து சாமிக்கு வச்சு கும்பிடுவாங்க. ஸோ ஒரு பூக்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ சைல்ட்ஹுட் மெமரிஸ் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இதுதான் எனக்கு வந்து அகரனுக்கும் கொடுக்கணும்னு ரொம்பவே ஆசையாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த கிட்டில் மெயினாக ஒரு 8 ஐட்டம்ஸ் வந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு எங்கள் வீட்டில் நான் எப்படி செட்டப் பண்ண போகிறேன்னு வாங்க பார்க்கலாம். யூஸ்வலாக வந்து எந்த ஃபங்க்ஷன்னாலும் இதுதான் என்னோடய பிளேஸ் செட்டப் பண்ணுறதுக்கு. சாமி ரூமில் பெருசாக வைக்க முடியாது, இடம் இருக்காது. ஸோ தனியாக நான் இந்த மாதிரி செட்டப் பண்ணிவிடுவேன். அண்ட் படுக்கிறதுக்கு இன்னொரு டேபிள் எடுத்து போட்டுக்கிட்டு எப்பயுமே நான் இந்த பிளேஸில் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி ரெடி பண்ணிக்குவேன். ஸோ இன்றைக்கி வந்து விஷு செட்டப்புக்கு மெயினாக கிருஷ்ணர் வச்சு கும்பிடுவாங்க. அண்ட் கிருஷ்ணர்னு இல்லை, எந்த சாமி எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா சித்திரை 1க்கு எல்லா கோயில்லையுமே விசேஷம். எல்லா கோயில்லையும் இதுதான் பண்ணுவாங்க. இந்த கனியும் காயும் வச்சு சாமிக்கு சூப்பராக டெக்கரேஷன் பண்ணுவாங்க. டிஃப்ரெண்ட்டாக டெக்கரேஷன் பண்ணுவாங்க. அண்ட் போகிறவங்க எல்லாருக்குமே இந்த காய் எல்லாத்தையுமே டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணுவாங்க. ஸோ சித்திரை 1ல் நானும் என் தம்பியும் காலையில் எந்திரிச்சிடுவோம். என் தம்பி எனக்கு முன்னாடி எந்திரிச்சிடுவான். ஸோ எந்திரிச்சு ஒவ்வொரு கோயிலாக போயிட்டு ஏதாவது கொடுக்குறத வாங்கிட்டு வந்து கொடுப்போம். ஸோ அப்படி வந்து ஒரு நல்ல மெமரிஸ் இருக்குது. ஸோ நான் வந்து இன்றைக்கி ஃப்ரூட்ஸ் தான் மெயினாக வைக்க போகிறேன். இன்னும் காய்கறிலாம் அந்த மாதிரி முழுசாக நான் வாங்கலை. ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் எனக்கு கிடச்சிச்சு. கோயிங் ஃபார்வர்ட் நெக்ஸ்ட் இயர்லெல்லாம் பார்த்திங்கன்னா நான் இன்னும் கொஞ்சமாக பெருசாக கொண்டு போகணுன்னு ரொம்பவே ஆசையாக இருக்குது. அண்ட் மெயினான முக்கணிகளை வந்து செட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வீட்டில் இருக்கிற முழுசாக இருக்கிற ஃப்ரூட்ஸ் வைக்கணும். ஸோ எல்லாத்தையுமே நான் வச்சுருக்கேன். அண்ட் நவதானியங்கள்லாம் வைக்கணும். என்கிட்ட இருக்கிற கொஞ்சோண்டு இருக்கிறது எல்லாத்தையுமே நான் வச்சுருக்கேன். அண்ட் அந்த ரெட் கலரில் வச்சுருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து
குஞ்சிமுத்துன்னு நாங்கள் சொல்லுவோம். சின்ன வயசில் எகெயின் எல்லாத்துக்கும் சின்ன வயசு போகிறேன்னு நினைக்காதீங்க, பட் இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு எனக்கு அவ்வளோ மெமரிஸ் என் கூட அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இது வந்து என்னோடய அம்மா வீடு கேரளாவில் இருக்குது. அங்கே போகிறப்போ அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு மரத்துலேருந்து விழும். ஸோ அதை வந்து நாங்கள் வந்து அள்ளி அள்ளி எடுப்போம். அவ்வளோ கிடைக்கும், மண்ணுக்குள்ளே புதஞ்சிருக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ 120 ரூபான்னு கொடுத்து கொஞ்சமாக ஆன்லைனில் தான் வாங்கியிருக்கேன். ஸோ எனக்கு தேவைப்பட்டு தெரிஞ்சு அறிஞ்சு எல்லாமே வாங்கி ஓரளவுக்கு நான் நீட்டாக நைட்டே செட்டப் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் இதில் வந்து கொஞ்சமாக நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கோல்டு, அப்புறமா சில்வர், ஒரு சின்ன காயின்ஸாக இருக்கட்டும், காசாக இருக்கட்டும், எல்லாமே வச்சுட்டு காலையில் இதில் வைக்கிற கண்ணாடியை பார்த்து கண்முழிக்கணும். எனக்கு எப்படி ஏஞ்சி வர முடியும்னு தெரியல. பட் எனக்கு அகரனை இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணணும், கண்ணை திறக்காமல் இங்கே கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் மெயினாக எங்கள் வீட்டு குட்டீஸருக்காக நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தூங்க போகிறேன். அண்டு முக்கியமாக காசு. ஸோ நாளைக்கு பார்த்திங்கன்னா பெரிய கலெக்ஷன் இருக்குது. சித்திரை 1க்கு எல்லாருமே காசு கொடுப்பாங்க. அது 1 ரூபானாலும் சரி, 10 ரூபானாலும் சரி, 100 ரூபானாலும் சரி, அந்த காசு ஏனும் அது இட் மேட்டர்ஸ் அ லாட். ஸோ நாங்கள் அது எல்லாத்துக்கிட்டையும் போய் வாங்கிக்கிட்டு வருவோம். நாங்களும் எங்கள் வீட்லேயும் பெரியவங்க எல்லாருக்குமே அது கொடுப்பாங்க. சரி வாங்க காலையில் பார்க்கலாம். குட் மார்னிங். இன்றைக்கி என்னோடய அவுட்ஃபிட் பார்ப்போமா? நான் வந்து எங்கள் அம்மா கிட்டேருந்து இந்த கேரளா சாரீ கட்டுறதுக்காக வாங்கியிருக்கேன். என்ன வேணாலும் கட்டலாம், பட் நான் இன்றைக்கி இந்த சாரீ கட்டலாமே அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுருக்கேன். இதுக்கு மேட்சிங்காக என் ஃபேமிலி வெட்டிங்க்கு ரீசெண்டாக நான் வாங்கின இமிட்டேஷன் ஜுவல்லரிஸ்லாம் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ சிம்பிளான அட்டையர் தான். சரி வாங்க நம்ம குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்து அப்புறமா அக்கு சாரை எழுப்பலாம். அக்கரனை வந்து என்னால் கண்ணை மூடி அழைச்சிட்டு வர முடியல, ஏன்னா நம்ம ஆல்ரெடி அங்கேயே கண்ணை திறந்தாச்சு. அண்ட் சரிவா நம்ம சாமி ரூமில் வந்து உனக்கு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொன்னேன். எங்கள் அம்மா அப்பம் செஞ்சு கொண்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பார்க்குற ஆர்வத்தில் அகரன் வந்து ஜாலியாக கிளம்பி வந்துட்டார். வந்து ஒரு ஃபேஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ப்ரஷ் பண்ண கூட இல்லை, அப்பத்தை எடுத்து சாப்பிட்டாச்சு. அவ்வளோதான். ஓகே டன். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அடுத்து அகரனை குளிப்பாட்டி சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு நானும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அகரனுக்கு ஏன் சார்பாக கை நீட்டமும் கொடுத்துட்டு அகரனோட உண்டியலையே எடுத்துகிட்டு அவன் வந்து நான் என் ஆச்சி தாத்தா மாமா எல்லாரையும் பார்க்க போகிறேன்னு கிளம்பிட்டான். அங்கேயும் வந்து யாரையுமே விட்டு வைக்கல, எல்லாருக்கிட்டையும் ஒரு பெரிய கலெக்ஷன் போட்டுட்டு அந்த உண்டியலை ஃபில் பண்ணிட்டான். ஸோ எங்களோட தமிழ் நியூ இயர், விஷு, சித்திரை 1 எல்லாம் இப்படி தான் நல்லபடியாக போச்சு. நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.